வாங்க இன்றைக்கி பெப்பர் சிக்கன் செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஒரு குக்கர் நல்லா சூடாகவும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. ஒரு ஸ்பூனு சோம்பு வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்கடுத்தெல்லாம் சேர்த்துக்கணும். 2 காஞ்ச மிளகாய் அதை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 1 கிலோ சிக்கனுக்கு தான் செய்ய போகிறோம். சின்ன வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து தூளாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அது நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் மாதிரி வரவும் அதுக்கப்புறம் இது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. அது அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம், அதிகமாக போட்டுறாதீங்க. அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கிறீங்க சின்னமாக. அது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. தக்காளி மேலே எண்ணெய் பிரிஞ்ச அளவு தெரியுது. இப்போ அதுக்கப்புறம் மசாலா தூள் கலந்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோங்க. மிளகுத்தூள் வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். மிளகாத்தூளும் மிளகுத்தூளும் போட்டுருவோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறோங்க. உங்களுக்கு இன்னும் காரம் பத்தலைன்னா இன்னும் தூள் போட்டுக்கலாம் அதிகமாக. நான் 1 கிலோ சிக்கனுக்கு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக சிக்கன் இருந்தால் நீங்கள் அதிகமாக காரம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இப்போ சிக்கன் சேர்க்கலாம். அடுத்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நான் கழுவி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனை சேர்த்துக்கிறோம். இப்போ பெப்பர் சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே போடுங்க. ரொம்ப சின்னமாக நறுக்கிடக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் அந்த மசாலா பூரா எல்லா பக்கம் படுற அளவுக்கு சிக்கனை கிண்டி விட்டுறலாம். நல்லா அடியிலேருந்து எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க சேர்த்து. மசாலா வந்து எல்லா சைடும் படணும், அந்த அளவுக்கு கிண்டி விடணும். ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். நல்லா சிக்கன் நல்லா வதங்கவும் அதுக்கப்புறம் கிளாஸுக்கு தண்ணி ஊற்றி, அது வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா சிக்கன்லேயே அதிகமாக தண்ணி வரும். அதனால் 1/4 கிளாஸ் மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கிடுங்க. கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிடலாம். குக்கரில் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 விசில் வரவும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் நாங்கள் தண்ணியாக தான் இருக்குது. அதை என்ன பண்ணணும்னா ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் கொதிக்க வச்சோம்னா நல்லா வந்துடும். இப்போ உங்களுக்கு கிரேவி கெட்டியாக வேணும்னா அதில் கொஞ்சமாக தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றினீங்கன்னா சாப்பாட்டுக்கு சேர்த்துக்கலாம்.
சேர்த்து பரட்டி சாப்பிட்லாம். நீங்கள் வந்து சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தேங்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறங்க அரைச்சி. நான் வந்து தேங்காய் சேர்க்கலை. இப்போ வேறு கடாயில் மாற்றியாச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதை நல்லா சேர்த்து கிண்டி விட்டுடலாம். நல்லா எல்லாம் கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிட்டோம்னா நல்லா தண்ணியெல்லாம் வற்றிடும். தண்ணியாக வேணாம், அதனால தான் வற்ற விடுறோம். உங்களுக்கு வந்து கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிட்டுலாம். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ திறந்து பாருங்கள், கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றிடுச்சு. தடக்கவும் நல்லா வந்துடுச்சு பாருங்கள். பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு.